கௌரவித்த அனைவருக்கும் ஜஸாகல்லாஹ் ஹைரன். கல்வி இல்லாமல் இஸ்லாம் இல்லை. அன்னலாருக்கு இறங்கிய முதல் வசனமே இக்ரா, தமிழில் ஓதுவீராக என்பதுதான். கல்வியின் மூல ஆதாரம் திருக்குரான். அளவிலா கருணையுள்ள இறைவன் இந்த குரானை கற்றுத்தந்தான். திருக்குரான் சூரா 55 வசனம் 1 மற்றும் 2. வாழ்க்கையின் நோக்கமும் அதனை அடையும் வழிமுறைகளுக்கான அடிப்படை கல்வியை பெறுவது ஒவ்வொரு ஆண் மற்றும் பெண் மீது கட்டாய கடமையாகிறது என்று திருமறை கூறுகிறது. அவ்வகையில் அத்தகைய சிறப்புடைய கல்வியின் அவசியத்தை பற்றி உரையாற்றிட திருச்சி அரசு மருத்துவமனை டீன் மற்றும் டாக்டர் அர்ஷியா மேடம் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். எனக்கு ரஹீம் சார் ஹாஸ்பிட்டல்ல நிறைய வாட்டி ஃபோன் பண்ணியிருப்பாரு. ரொம்ப லைக் ஃபேமிலி மெம்பர், மேடம் 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 இந்த பேஷண்ட் மேடம் அவங்களுக்கு இது பண்ணணும், அந்த பேர் கேட்டால் வேற ஏதோ பேர் இருக்கும். ஸோ அவர் முஸ்லிம்ஸ் மட்டும் இல்லை, எல்லாத்தையும் எல்லா பேஷண்ட்டும் ஐ திங்க் இந்த லொக்காலிட்டி ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கிறீங்க போல. ஸோ அவர் நான் வேரியஸ் வேற வேற பேராக இருக்கும். அண்ட் எல்லாத்துக்கும் சொல்லுவார், அந்த போஸ்ட்மார்ட்டம்காக சொல்லுவார், அதை கொஞ்சம் சீக்கிரம் பண்ணி கொடுத்துருங்க, இல்லை பேஷண்ட் சீரியஸ் இருக்காங்க அவங்கள பார்த்துக்குங்க. முதல் நாள் ஒரு பர்ன்ஸ் பேஷண்ட்டு அவர் சொல்லும் போதே நமக்கே செய்யணும் போல தோணும். நைட்டு 10 மணிக்கெல்லாம் ஃபோன் பண்ணுவார், சாரி மேடம் அப்படின்னு பண்ணுவார். பட் அவருக்காக அவர் ஒன்றுமே இது வரைக்கும் கேட்டதே இல்லை. எப்பவுமே அவர் மற்றவங்களுக்காக தான் சார் என்னை ஃபோன் பண்ணி ஹெல்ப் கேட்டிருக்காரு. அது ஒரு நல்ல விஷயம். இப்போ இன்னைக்கு உங்கள் முன்னாடி உங்கள் கூட என்னை இந்த இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ண சொல்லியிருக்காரு. எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாம் அசம்பிள் ஆகி எல்லாம் இவ்வளோ பேர் உட்காந்துருக்கீங்க. கல்வி அப்படின்னு மேடம் எல்லாம் சொல்லிட்டே இருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப வருத்தம். நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை ஒரு முஸ்லீம் பர்சன்டேஜ் 3.5% மைனாரிட்டி தான். காலேஜில் நிறைய கோர்சஸ்லாம் இருக்கு. இப்போ பிஎஸ்சி டிப்ளமா அந்த மாதிரி கோர்சஸில் நிறைய பசங்க படிக்கிறாங்க. அப்போ ஸோ அதில் நான் பார்த்ததுல முஸ்லிம்ஸும் நிறைய படிக்கிறாங்க. பட் வீட்டிலேருந்து இன்னும் கொஞ்சம் கோஆப்ரேஷன் வேணும். ஸோ கல்வின்னு சொல்றது இஸ்லாமில் படிக்கக்கூடாதுன்னு எந்த இதுலேயும் இல்லை. கல்வி இருந்தாலும் நம்மளால நல்லா முன்னேற முடியும். அண்ட் அது ஒன்றுதான் நம்மக்கிட்ட யாரும் எடுக்க முடியாது. நம்ம எவ்வளோ ஜாஸ்தியாக படிக்கிறோமோ அவ்வளோ நமக்கு அது நம்ம நாலேஜ் யாரும் நம்மக்கிட்ட யாருமே எடுக்க முடியாது. ஹெல்த்து வெல்த்து எல்லாம் போயிடும், நாலேஜ் மட்டும் அப்படியே தான் இருக்கும். அதே மாதிரி கேரக்டரும் நம்ம நல்லபடியாக மெயின்டைன் பண்ணி ஒரு நல்ல பேர் வாங்கணும். மற்றவங்களுக்காக இல்லை, நமக்கு நம்ம மனசாட்சிக்கு நம்ம நம்மளால என்ன முடியுமோ நம்ம செய்யணும். அண்ட் இஸ்லாம் எல்லாத்துலேயும் எல்லா மதத்துலேயும் இருக்கும் நினைக்கிறேன். லைக் நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னா உயர்த்திரு அன்பழகன் MA மேயர் ஐயா அவர்களை விழா குழு வருக வருக என்று இருகரம் கூப்பி வரவேற்கிறது. ரெஸ்பெக்டட் மேயர் சார், வெல்கம் சார். ஸோ சார் வந்துட்டாரு. என்கிட்ட அதுதான் ரிக்வெஸ்ட்டு, பசங்களை படிக்க விடுங்க. அவங்க படித்தாதான் முன்னேற முடியும். அண்ட் நான் கேர்ள்ஸ் எல்லாம் பார்க்குறேன். 3rd இயர் வரும்போதே நிறைய கேர்ள்ஸ் மேரேஜ் அது மாதிரியெல்லாம் சொல்லி படிப்பை நிற்பாட்டிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. எல்லாம் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. பாய்ஸ் கேர்ள்ஸ்க்கு எல்லாமே ஒரு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. 2 பேரும் நல்லா படிக்கட்டும். அண்ட் நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே ஃப்ரீடம் அப்படின்லாம் சொல்கிறோம். பட் ஃப்ரீடம் ஃப்ரம் வாட்? சேஃப்டி இல்லை. நம்ம இப்போ நீங்கள்லாம் பாய்ஸ் எல்லாம் நீங்கள் நிறைய பேர் அங்கே யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்கீங்க. உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? சேஃப் இந்தியா. உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி சேஃப் இந்தியா. நீங்கள் சேஃப் இந்தியா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு போய் டெல்லியிலலாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். இப்போ உங்கள் ஸ்ட்ரீட்லேயே சார் பண்ணுற மாதிரி
உங்கள் ஸ்ட்ரீட்டை நீங்கள்லாம் சேஃபாக வச்சுக்கலாம். இங்கே இருக்கிற வந்து கேர்ள்ஸ் லேடிஸ் எல்லாம் வந்து நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு மாதிரி இருக்கணும். ஸோ ஒவ்வொரு ரெஸ்பான்சிபிலிட்டி, சின்ன சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்கள் மற்றவங்க அந்த கேர்ள்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்களும் எல்லாம் படிக்க வாங்க. எல்லாமே நல்லா படிங்க. அப்போதான் வந்து ஒரு நல்லபடியாக ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் கிடைக்கும். நம்ம வந்து எவ்வளோ படிப்பில் முன்னேறுறோமோ ஸோ அவ்வளோ வந்து நம்ம வந்து மற்றவங்களுக்காக செய்யலாம். சரிங்களா? உங்களுக்கு வந்து என்ன ஃபெசிலிட்டி எல்லாமே கவர்மெண்ட் செஞ்சு கொடுக்குது. உங்கள் ஃபீஸ் எல்லாம் ஃப்ரீயாக இருக்கும், ஸ்காலர்ஷிப் கிடைக்குது, அண்ட் நிறைய திட்டங்கள்லாம் இருக்கு. நீங்கள் படிக்கணும்னு நினச்சா வந்து உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நீங்கள் தான் அதை வந்து ஃபார்வர்ட் வரணும். ஸோ கேர்ள்ஸ் படிக்கணும் நினைச்சா கூட நம்ம அவங்க ஃபேமிலியில் வந்து நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்க வந்து கொஞ்சம் ரொம்ப லைக் ஏன்னா ஃபார்வர்ட், நீங்கள் ஃபார்வர்ட் வரணும். சாரி, தமிழ் வந்து எனக்கு அவ்வளோ நல்லா வராது, பட் நான் பேசுறது வந்து கன்வே பண்ண முடியல, உங்களுக்கு புரியுது. ஓகே. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கேர்ள்ஸும் படிக்கணும், பாய்ஸும் படிக்கணும். 2 பேருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும். நீங்கள் படிக்க நினைச்சா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, நிறைய அசோசியேஷன்ஸ் இருக்காங்க, நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு, நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. நீங்கள் படிக்க நினைச்சா படிக்கலாம். அண்ட் எஜுகேஷன் மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த். நம்ம விமன் சேஃப்டி, விமன் உரிமை அப்படியெல்லாம் சொல்றோம்ல, அதெல்லாம் வந்து நம்ம எஜுகேஷனால தான் வந்து நம்மளால வந்து அதை சாதிக்க முடியும். ஸோ எனக்கு வந்து இங்கே கூப்பிட்டதுக்கு மேயர் சார், ரஹீம் சார் எல்லாருக்கும் வந்து நான் நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஜஸாகல்லாஹு மேம்.